தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு முக்கிய நீராதாரமாக இருக்கிறது வைகைனா, அந்த வைகைக்கே ஒரு பகுதி நீரை வழங்குறது இந்த நதி தான். 40 ஆண்டுகளுக்கும் மேலே இரு மாநிலங்களுக்கு இடையிலான தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிற முல்லை பெரியாற்றின் கரையிலிருந்து தான் இன்றைய நதிக்கரை அரசியல் பேச போகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான சிவகிரி மலைப்பகுதியில் தோன்றினாலும் இந்த நதியை கேரளாவே அதிகமாக உரிமை கோருது. அதுக்கு காரணம், மொத்தமாக 300 கிலோமீட்டருக்கு பாயிற இந்த நதி 244 கிலோமீட்டர் கேரளாவிலையும் வெறும் 56 கிலோமீட்டர் மட்டுமே தமிழ்நாட்டிலையும் பாயுது. இன்னும் சொல்ல போனால் மொத்த இந்தியாவின் நிலப்பரப்பில் 1% மட்டும்தான் கேரளா இருக்கு. ஆனால் மொத்த இந்தியாவின் நீராதாரத்தில் 3% கேரளாவுக்கு இருக்கு. அதுக்கு காரணம் பெரியாறு மாதிரியான நதிகளின் பங்களிப்பு. பஞ்சத்தாலையும் வறட்சியாலையும் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த தென் மாவட்ட மக்களுடைய நிலையை மாற்றுறதுக்காக ராமநாதபுரத்து சேதுபதி மன்னரில் தொடங்கி பல ஆங்கிலேயர்கள் வரைக்கும் மேற்கொண்ட பல கட்ட ஆய்வுகள், முயற்சிகள், தோல்விகளுக்கு பிறகு உருவானது தான் முல்லை பெரியாறு அணை. முல்லையாரும் பெரியாரும் சந்திக்கிற இடத்துல கட்டப்பட்டதால தான் இதுக்கு பேரு முல்லை பெரியாறு அணைன்னு வந்தது. இந்த அணையிலிருந்து வெளிவரக்கூடிய நீர் தான் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம்னு 5 மாவட்டங்களுக்கான பாசன ஆதாரமாகவும் குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கு. இந்த நதி நீர் முல்லை பெரியாறு அணை மூலமா தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொண்டு செல்லப்பட்டாலும் அது அதோடைய பாதையில தொடர்ந்து பயணிச்சு இடுக்கி அணையை போய் சேருது. அங்கதான் கேரளாவுடைய முக்கியமான மின் உற்பத்தி நிலையம் இருக்கு. அது மூலமா 780 மெகாவாட் மின்சாரத்தை கேரளா உற்பத்தி செய்யுது. அதுக்கப்புறம் அந்த நதி நீர் சமதளத்தை அடைஞ்சு தொடர்ந்து பயணிச்சு அரபிக்கடல்ல கலந்துருது. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் அடிப்படை தகவல்கள் தான். இனிமேதான் இந்த நதி சார்ந்த சுவாரஸ்யமான இலக்கிய குறிப்புகள், இது சார்ந்த பொருளாதாரம், இதன் மூலமா பண்பட்ட சமூக கலாச்சாரம், இதை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். முல்லை பெரியாறு சார்ந்த பொருளாதாரம், அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்தெல்லாம் நம்ம கூட பேசுறதுக்கு கவிஞர், வரலாற்று ஆய்வாளர் பஞ்சராஜா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். இந்த முல்லை பெரியாறு அணை கட்டின பிறகு மதுரை, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் எந்த அளவுக்கு செழிப்படைஞ்சுது அப்படின்றது நமக்கு வரலாறு சொல்லுது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த அணை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆற்றுடைய நிலை என்னவா இருந்தது, இதோடைய பயன்பாடு எப்படி இருந்தது? இந்த முல்லை பெரியாறு அணைக்கட்டு வர்றதுக்கு முதல்ல இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுருளியாறு, வைரவனாறு, இந்த பகுதியில் ஆறுகள் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் முல்லை பெரியாறு அணை இதுக்கு முழு முதற் காரணமாக இருந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கடியிலிருந்து மதிகட்டான் சோலைன்னு சொல்லக்கூடிய அந்த சோலை பகுதியில் உருவாகி இருக்க பேரியாறு தான் இது முதற் காரணம். அந்த பேரியாறு யாருக்குமே பயன்படாம மேற்கு நோக்கி அரபிக்கடல்ல போய் கலந்துகிட்டு இருந்துச்சு. இதனுடைய பயனை நம்ம தமிழகத்தின் பக்கம் திருப்பணுங்கிற நோக்கத்தோட ராமநாதபுரம் சேதுபதியினுடைய மந்திரியா இருந்த முத்துலப்ப பிள்ளை அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து 1778 பகுதியில் ஒரு ஆய்வு பண்ணி இந்த வீணாக அரபிக்கடல்ல போய் கலக்கிற இந்த நீரை கிழக்கு பக்கம் திருப்புனா 5 மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டங்களா வளம் பெறும் நோக்கத்தோட ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அது ஆனா கைவிடப்பட்ட திட்டமா போயிடுச்சு. 2வது ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு பிறகு கலெக்டர், மதுரையினுடைய கலெக்டரா இருந்த ஜார்ஜ் பாரிஸ்ங்கிறவரு இங்கிருந்து நேரடியா அங்க போய் கள ஆய்வு பண்ணாரு. அது ஒரு மதிகட்டான் சோலைங்கிறது மிகப்பெரிய ஒரு வனப்பகுதி, அடர்ந்த வனப்பகுதிங்கிறதுனால புலி, யானை, காட்டெருமைகள் போன்ற, சென்னாய் போன்ற வனவிலங்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி, மிக ஆபத்தான பகுதிங்கிறத கருத்துல கொண்டு அவருடைய உதவியாளராக இருந்த ஜேம்ஸ் கால்ட்வெல்ங்கிறவர்கிட்ட வந்து அந்த தகவலை சொல்றாரு. அவர் போய் இதை ஆய்வு பண்ணி இந்த இடத்துல அணை கட்ட முடியாது, இது கைவிடப்பட்ட திட்டம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துறாரு. அதற்கு பிறகு பென்னிகுக் அவர்கள் 1867க்கு பிறகு பென்னிகுக் அவர்கள் செயற்பொழியாளர் அந்த பக்கம் வந்ததுக்கு பிறகு ஒரு நீண்டகால இடைவெளி 1867 இருந்து நீண்டகால இடைவெளிக்கு பிறகு 1888ல திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கும் ஆங்கில அரசாங்கத்திற்கும் ஒரு ஒப்பந்தம் பண்ணி இந்த ஒரு முல்லை பெரியாறு அணை கட்டுற திட்டத்தை உருவாக்குனாங்க. அப்ப
அப்படின்னா பென்னிக்விக் காலத்துக்கு முன்னாடியே பல தடவை இந்த அணை கட்டுறதுக்கான முயற்சி நடந்திருக்கு. அந்த முயற்சி நடந்ததுக்கு காரணம் என்ன? அதாவது மிகப்பெரிய பஞ்சத்தை நம்முடைய தமிழக மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அது 1646 இருந்து தாது வருட பஞ்சம்னே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாம நம்முடைய ஜனங்கள் கொத்து கொத்தா செத்து கொண்டிருந்த காலகட்டத்துல தான் ஆங்கிலேயருடைய ஆட்சி 1801 இருந்து இந்த பகுதியில வந்துருச்சு. அப்ப மதுரையினுடைய கலெக்டராக இருந்த ஜார்ஜ் பேரிஸ் அவங்க இந்த பஞ்சத்தை போக்கணும், மக்களுக்கு ஒரு நல்ல குடிநீர் ஆதாரத்தை, விவசாயத்தை பெருக்கணுங்கிற நோக்கத்தோட இதை கொண்டு வந்தாங்க. நதிக்கரைகள்ல தான் நாகரிகங்கள் பிறக்கும் வளரும் அப்படின்னு வரலாறு நமக்கு சொல்லுது. அந்த அடிப்படையில் இலக்கியங்களில் ஒவ்வொரு நதிகளை பற்றியுமே குறிப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இந்த முல்லை பெரியாரை பற்றிய இலக்கிய குறிப்புகள் ஏதாவது இருக்கா? இருந்தால் அதில் எது முக்கியமானது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சேரன் செங்குட்டுவன் இந்த பகுதியில ஆட்சி செய்த சேர சோழ மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி இந்த பகுதி. இதுல பாத்தீங்கன்னா குறிப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிலப்பதிகாரத்திலேயே இந்த பெரியாரை பற்றிய செய்தி இருக்கு. மலைவளம் காண வந்த சேர மன்னன் பேரியாற்றன் கரையில தங்கினாரு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. அதே போல இந்த பகுதியில் இருக்கிற கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு 14 நாட்கள் மதுரையிலிருந்து இந்த பகுதிக்கு நடந்து வர்றாங்க. அப்படி அந்த பகுதி வைகை கரை ஒற்றி, வைகை கரையுடைய மேற்கு பாகம் ஒற்றி அவங்க நடந்து வர்றாங்க. நம்ம நெடுவேல் குன்றம் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடக்கூடிய அந்த சுள்ளியாறு என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. அந்த மலைப்பகுதியில இருந்து வேங்கை காணல் போய் அந்த அம்மா தவம் இருந்து அங்கிருந்து சொற்குலோகம் போனதா சிலப்பதிகாரம் இதை பதிவு பண்ணுது. இப்ப இந்த அணை கட்டின பிறகு இதோடைய பயன்பாடு கேரள மாநிலத்துக்கு பயன்பாடும் தேவையும் கேரள மாநிலத்துக்கு அதிகமா இருக்கா, தமிழ்நாட்டுக்கு அதிகமா இருக்கா? இந்த அணை கட்டுதலுடைய பயன்பாடு பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு இதனுடைய பயன் எதுவுமே சொல்ல முடியாது. பயன் இல்லாத காரணத்தினாலதான் வீணான பொருள்களை கிளப்பி சர்ச்சைகளை கிளப்பி இந்த நதிநீரை இந்த நீரை வேற பக்கம் திருப்பணும், இடுக்கி மாவட்டத்துக்கு இடுக்கி அணைக்கு திருப்பணும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் இதனுடைய பயன்பாடு முல்லை பெரியாறு அணைக்கட்டினுடைய நீருடைய பயன்பாடு யாருக்கு அதிகமா இருக்குன்னா நம்முடைய தென் தமிழகமான தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கிற 2,23,000 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள விவசாயிகள் பயனுள்ளதா மிக இருக்கு. அதனாலதான் ஏற்கனவே பஞ்சந்தாங்கி பகுதியா இருந்த நம்முடைய தென் மாவட்ட பகுதியெல்லாம் இந்த முல்லை பெரியாறு அணைக்கட்டு வந்ததுக்கு பிறகுதான் பஞ்சம் போக்கி புன்சை நிலங்களாக இருபோகம் விளையக்கூடிய நிலங்களா இன்னைக்கு மாறி இருக்குன்னா முழு முதற் காரணம் இந்த முல்லை பெரியாறு அணைக்கட்டு. இந்த நதி சார்ந்த பொருளாதாரம் பற்றி சொல்லுங்களேன். பொதுவாக முல்லை பெரியாறு அணைக்கட்டு வந்ததுக்கு பிறகுதான் வெளிநாடுகள் முழுவதும் ஏற்றுமதி செய்யக்கூடிய திராட்சை உற்பத்தி ஆகுது, வாழை உற்பத்தி ஆகிட்டு இருக்கு, வெற்றிலை. இந்த ஏன்னா நீராதாரம் வந்தாலே வெற்றிலை வரும். இது மாதிரி வெற்றிலைகள், பன்னீர் திராட்சைகள்லாம் இங்க பயன்படக்கூடிய அளவுக்கு இந்த முல்லை பெரியார் நீரினுடைய பயன் இங்க இருக்கு. அதனால விவசாயம் இருக்கு, மக்கள் நல்ல செழிப்பான ஒரு நிலைமையில இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இருபோகம் விளையக்கூடிய நெல் தஞ்சைக்கு பிறகு இந்த பகுதியில தான் இருபோகம் விளையக்கூடிய நெல் அறுவடை செஞ்சு மக்கள் நல்ல சுபிட்சமான நிலையில் இன்னைக்கு இருக்காங்கன்னா அதுக்கு முழு முதற் காரணம் முல்லை பெரியாறு அணைக்கட்டு நீரினுடைய பயன்பாடுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொருளாதார முன்னேற்றத்துக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்றீங்க. பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நடந்த விவசாயம் அது மூலமா ஈற்ற பொருள் மட்டுமே இருக்காது, வணிகம் சார்ந்ததாகவும் இருக்கும். இந்த 5 மாவட்டங்களுடைய வணிக வழித்தடங்கள் இந்த ஆற்றை பத்தி சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு வைகை நதியை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம், வைகை நதிக்கரை நாகரிகம்னு. இந்த பெரியாறு முல்லை பெரியாறு உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய கம்பம் பள்ளத்தாக்கு மிகப்பெரிய ஒரு சங்க இலக்கியத்தோடு தொடர்பு கொண்ட பகுதிகளாக, வெளிநாட்டோடு ரோமாபுரி போன்ற வெளிநாட்டோடு தொடர்பு கொண்ட பகுதியா நம்முடைய இந்த பகுதி இருந்துச்சு. அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா 1997 நம்முடைய கம்பம் உத்தமபுரத்துல கிடைச்ச அகஸ்டசினுடைய நாணயங்கள்
கிமு 24 அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ரோமாபுரியில் இருக்கின்ற ரோமாபுரி வணிகர்கள் கம்பம்பகுதியில் இருக்கின்ற ஏலம், மிளகு, லவங்கை, பட்டை போன்றவை எல்லாம் வாங்குவதற்காக இங்கு வந்தார்கள் என்கிற செய்தி சங்க இலக்கிய நூல்கள் இருக்கு. குறிப்பா நம்முடைய மதுரையிலிருந்து மதுரை, நாகமலை, புதுக்கோட்டை இந்த பகுதியில் இருக்கிற கம்பம் பள்ளத்தாக்குடைய பெருவழி பகுதியா ரோமானிய வீரர்கள் இந்த பகுதியில வந்து சென்றாங்கிறதுக்கான அடையாளங்கள் நிறைய இருக்கு. குறிப்பா கம்பம் முத்தமூரத்தில் கிடைச்ச அகஸ்தீஸ்வரருடைய நாணயங்கள் மாதிரி கூடலூர்ல இருக்கிற கப்பாமடை பகுதியிலுமே அகஸ்தீஸ்வரருடைய வெள்ளி நாணயங்கள் கிடைச்சு நிறைய முதுமக்கள் தாலி, எப்படி இப்ப ஆதிச்சநல்லூரை நம்ம சொல்றோமோ அதே போல இந்த பகுதிகளில் ஏகப்பட்ட அகழாய்வு செய்யும் போது நிறைய தொல்லியல் அடையாளங்கள் இந்த பகுதியில் இருக்கு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் கிடைச்ச புள்ளிமான் கோம்பையில கிடைச்ச கல்வெட்டு நம்ம தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்கிற அளவிற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தூய தமிழ்ல எழுதவும் படிக்க தெரிந்த மனிதர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளமா அந்த புள்ளிமான் கோம்பை கல்வெட்டு கிடைச்சிருக்கு. முல்லை பெரியாற்றின் வரலாறு, அது தொடர்பான இலக்கிய பதிவுகள், பொருளாதார மாற்றம் எல்லாத்தையும் பேசினோம். ரொம்ப முக்கியமான விஷயம் அது சார்ந்த அரசியல், அதை பற்றி தான் பேச போகிறோம். அதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், கவிஞர் பாரதன் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். உங்ககிட்ட நான் முதல் கேள்வியாக வைக்க விரும்புறது என்னன்னா, முல்லை பெரியாறு அணை தொடர்பான இரு மாநில பிரச்சனையின் தொடக்க புள்ளி என்ன? 1979 அதனுடைய தொடக்க புள்ளி என்று சொல்லலாம். கேரள மக்களுக்கு ஒரு பயம் வந்தது. பெரியாறு அணை 100 வருடங்களை தாண்டுகிறது, உடைந்து விடும் என்று ஒரு திட்டமிட்ட ஒரு பொய் பிரச்சாரம் கேரளத்திலே உருவாக்கப்பட்டது. காரணம் 8000 கல் தொலைவு, தமிழிலே சொன்ன அந்த பரப்பளவு நீர் கொள்ளளவு பரவு. ஆனால் 152 அடி நிரம்பினால் மட்டும்தான் அந்த இடங்கள் நிரம்பி வழியும். அது அபூர்வமாகத்தான் நிகழும். நீர் இடங்கள் காலியாகும். ஆகையினாலே அங்கு ஆக்கிரமித்தவர்கள் திட்டமிட்டு ஒரு பொருளையை கிளப்பி தங்கள் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள இந்த பிரச்சனையை கிளப்பினார்கள். அதற்கு அறிந்தோ அறியாமலோ அன்றைய முதலமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஒப்புதல் தந்து அந்த அணையின் நீர்மட்டத்தை 136 அடியாக குறைக்க ஒப்புதல் தந்த காரணத்தினால்தான் இந்த பெரியார் அணை பிரச்சனை மையம் கொண்டது. இப்போ அந்த 136 அடி அப்படின்றதுல இருந்து பலவிதமான சட்ட போராட்டங்களுக்கு அடுத்து நம்ம 142 அடி வரைக்கும் வந்துட்டோம். இந்த 152 அடியுமே 2014 உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. பேபி அணையை வலுப்படுத்திட்டா 152 அடி வரைக்கும் நீர் தேக்கலாம் அப்படின்னு. அதுக்கடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இன்னும் அந்த பேபி அணையை வலுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததுக்கு ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா? அரசியல் தான் முதல் காரணம். இரண்டு பக்கத்திலுமே வாக்கு சேகரிப்பதற்காகவும் அல்லது வாக்கு பொறுக்குவதற்காகவும் இரண்டு பக்கத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுமே இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு செய்தி இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதற்கு நீங்கள் 79 மையம் என்று சொன்னோம் இல்லையா? ரத்தினசாமி என்று சொல்லக்கூடிய ராயப்பன்பட்டியை சேர்ந்தவர் தான் முதல் இந்த வழக்கு தொடர்ந்தார். இன்றைக்கு அவர் பெயரெல்லாம் சொல்லப்படாமல் போய்விட்டது. அவர்னால் தான் இன்றைக்கு இந்த 142 அடி தண்ணீராவது வந்திருக்கிறது. அதற்கு பிறகு அது வராத காரணம் இரண்டு பக்கத்தில் இருக்கின்ற அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள் இந்த பிரச்சனையை தூண்டுகிறார்கள். அப்படியே இந்த அணை கேரளா சொல்ற மாதிரி உடைஞ்சாலும் இது இடுக்கி அணையில தானே போய் சேரப்போகுது. அதனால என்ன பாதிப்பு ஏற்படுது? இது கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு தெரியாதா? அதாவது பொதுவாக நான் கேரளாவுக்கு அடிக்கடி செல்கிறவன், அந்த பெரியாறு ஓடுகின்ற பாதை இப்படி இருக்கும். இது பள்ளம். இவ்வளவு உயரத்திற்கு தண்ணீர் அழிகின்ற அளவிற்கு வருவதற்கு வழியே இல்லை. இரண்டாவது, இடுக்கி அணை நாம் அறிந்தது போல பெரியாறு அணையோட 5 மடங்கு பெரிய அணை, கொள்ளளவு உடையது. அங்கே தேக்கப்பட்டு அதிலிருந்து பெரியாறு அந்த நீர் கேரளாவுடைய கிட்டத்தட்ட 5 முல்லை பெரியாறு அணைகளுடைய அணையை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கு இடுக்கி அணைக்கு.
அப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே. இது அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியாதா? ஏன் அவங்க அரசியல் கட்சியினரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க? நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல அந்த நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு வைத்திருக்கவர்கள் அந்த காயத்தை கிளறி விட்டுக் கொண்டே இருக்கிறார். இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டீர்கள், அங்கே ஒரு சட்டை கிழிந்து விட்டது என்று சொன்னால் தைக்க வேண்டும். அந்த சிறிய பேபி அணையை பழுது பார்த்து விட்டால் 152 அடி வந்துவிடும். அப்படி வரக்கூடாது என்று அங்கே வேலை செய்ய விடாமல் அங்கிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும், இன்ன கட்சி என்றெல்லாம் சொல்ல இயல, அனைவருமே இதற்கு குரல் கொடுத்து அந்த வேலையை தாமதப்படுத்துகிறார்கள். வனத்துறையின் மூலமாக, பல்வேறு துறைகள் மூலமாக என்பது இது கேரள அரசு செய்யக்கூடியது. ஆனா அணை தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. அந்த பேபி அணையை வலுப்படுத்துறதும் தமிழ்நாடு அரசு கையில தான் இருக்கு. இவங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் நம்ம கையில இருக்கு. அப்படி இருந்தும் தமிழகத்தில இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்ல, அதற்கான முயற்சிகள் யாரு ஆண்டாலுமே அங்கே செய்கிறார்கள் எனக்கு அறிந்த வரை. ஆனால் அங்கே கடந்து செல்வதற்கு வனத்தை கடந்து செல்ல வேண்டும், அதற்கு அனுமதி பெற வேண்டும். அந்த வனத்துறை கேரள அரசுடையது. கேரள அரசுடையது. மின்சாரம் கொண்டு செல்வதற்கும் அவருடைய உதவி தேவைப்படுகிறது. அங்கே ஒரு படகு இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், தமிழெண்ணெய் என்ற பெயரில். அது 20 ஆண்டு காலமாக நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஏனால் அங்க இருக்கின்ற சுற்றுச்சூழல் துறை அதற்கான அனுமதி தந்தால் தானே அதை ஓட்ட முடியும். ஆகையினாலே அங்கே அந்த அணையை கட்ட விடாமல் எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளவு அவர்கள் தடுக்கிறார்கள். இதே நிலை நீடிச்சா நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னவா இருக்கும்? அது விவசாயம் என்பது ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்று வள்ளுவன் முதல் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தேனி மாவட்டம் கூட சிறிது தப்பித்து இதை தாண்டி போகின்ற பொழுது மேலூர் பகுதி, சிவகங்கை, ராமநாதபுரம், பாலைவன பகுதி, அங்கே ஒரு போகம்தான் விவசாயம். அந்த ஒரு போகம் கூட விளையாத பாலைவனமாக மாறுகிற பொழுது அந்த மக்கள் பழையபடி கொள்ளைக்காரர்களாக, பண்பாடற்றவர்களாக மாறுகிற ஒரு அபாயம் இருப்பதையும் இன்னொரு புறத்தில் நாம் சிந்திக்கிறோம். இப்ப இந்த பிரச்சனையை, இந்த தண்ணீர் உயர்த்த முடியாம இருக்கிற இந்த பிரச்சனையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் எப்படிலாம் அணுகுனாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது வாக்கு என்று பார்க்கிறார்கள். உண்மையான எண்ணங்களோடு, சிந்தனையோடு தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து நின்றால், கேரளாவில் போல அங்கே கட்சி வேறுபாடெல்லாம் கிடையாது, அவர்கள் மாநில முன்னுரிமை. ஆனால் இங்கே ஒவ்வொரு கட்சியும் தன்னை முன்னிலைப்படுத்தி, முல்லை பெரியாறு அணைன்னு வந்துட்டா கேரளா முழுக்க ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். ஆனா தமிழகத்திலே காவிரிக்கு ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். தமிழகத்திலே எனக்கு தெரிந்த என்னுடைய வயதிற்கு இவர்கள் ஒன்றுபட்டு நின்றதே இல்லை. ஒன்றுபட்டு நின்றால் வெல்லலாம். நிச்சயமா அது நடக்கும், நம்புவோம். நன்றி. தன்னுடைய சொந்த பாதையில பயணிக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாம இருந்த நதி ஒரு அணை கட்டப்பட்டு பாதை மாற்றி அமைக்கப்பட்டதும் 5 மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரமா மாறிச்சு. ஆனா மாற்றி அமைக்கப்பட்ட அந்த பாதையே சர்ச்சையாகி, அரசியலாகி, இருமாநில பிரச்சனைக்கும் வழிவகுத்துருச்சு. இந்த நதி எப்படி எல்லை பார்க்காம பாய்ந்தோடுதோ அதே மாதிரி இதோட பலனும் எல்லை இல்லாம மக்களுக்கு கிடைக்கணும்னா இருமாநில அரசுகளும் அரசியல் தலைவர்களும் மனசு வச்சாதான் முடியும். அது சீக்கிரமே நடக்கும்னு நம்புவோம். மற்றொரு நதிக்கரையிலிருந்து அரசியல் பேசலாம். நன்றி.